Don't wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the பாத்தீங்கன்னா மைசூர். we are going from Bangalore to மைசூர். இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ட்ரிப். இது ஷார்ட் ட்ரிப்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அரௌண்ட் 2.5 days ட்ரிப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாப்புக்கும் இந்த ஸ்டாப்புக்கும் 10 minutes தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வை பிகாஸ் ஒரு 5 kilometers ட்ராவல் பண்ண உடனே டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் மாண்டியா ரீச் ஆகிட்டோம். ஸோ மாண்டியா ரீச் ஆனால் பிரேக் எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட ஆக்சுவல் பிளான். ஸோ அதனால இங்கே டீ பிரேக்குக்காக எங்கள் கடையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலி நம்ம ரூமுக்கு ரீச் ஆயாச்சுங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தனியான வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாமுண்டி ஹில்ஸ் கிளம்பிட்டோம். பிகாஸ் வந்து ட்ரிப்பை கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். பைக்கில் தாங்க ஹில்ஸ் போயிருந்தோம். ஸோ ஹில்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 28 kilometers ஃப்ரம் த ரூம் வேர் வி ஹேவ் ஸ்டேட். கோவில் போகிறதுக்கு தேவையான எல்லா பூஜை பொருளும் வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கோவிலோட கோபுரம். என்னவோ தெரியலங்க, நாங்கள் போன நேரத்துக்கு வந்து சரியான ரஷ்ஷு. இது ஏதோ வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்து சொன்னாங்க. அந்த மந்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 2:30 ஆகுது. இப்போ தான் வந்து நாங்கள் மார்னிங் கோவிலுக்கு போனது ஆல்மோஸ்ட் 3 to 4 hours தர்ஷனம் பார்த்துட்டு இப்போ தான் முடிச்சிருக்கோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோவில் எவ்வளோ ரஷ் இருக்காது. பட் இந்த மந்த் வந்து ஸ்பெசிஃபிக்கலி தேர் இஸ் சம் ஸ்பெஷல் அப்படின்றதுனால இங்கே ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் 300 rupees கொடுத்து போகியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3-4 hours ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6:30 ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்றதுனால கொஞ்சமாக நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 பிருந்தாவன் கார்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல் டேஸ் இன்க்ளூடிங் வீக் டேஸ் அண்ட் வீக்கெண்ட் 6:30 லைட்டிங் ஷோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நான் பிருந்தாவன் கார்டன் ஆல்ரெடி போயிருக்கேன். பட் ஆனால் லைட்டிங் ஷோ போகிறது தெரியாது. இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் உங்களை அங்கே போய் கேட்சப் பண்ணுவேன். 6 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் கிட்ட தான் இருக்கோம். பிருந்தாவன் கார்டன்ஸில் பார்த்திங்கன்னா லைட்டிங் ஷோ வந்து ஆல் டேஸ் இருக்குது. இட்ஸ் இன்க்ளூடிங் வீக் டேஸ். ஜஸ்ட் ரஷ் மட்டும் பாருங்கள், சரியான ரஷ்ஷு. ஐம் நாட் ஷுர் நாங்கள் போனது வந்து சீசனல் டைமிங்கா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போயிருந்தாலுமே இங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. We are here in the Vrindavan Gardens and we are waiting for the lighting show. லைட்டிங்ஸ் போட்டு ஒரு 7-10 ஆயிருக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள் இந்த கம்ப்ளீட் இடமே இருட்டிடுச்சு. லைட்டிங்ஸ் வந்து முன்னாடி போட்டதுக்கும் நல்லா இருட்டின பிறகு வந்து லைட்டிங்ஸ் தெரியறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இங்கே லைட்டிங்ஸ் நேரில் பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோவில் இல்லை வீடியோவில் பார்க்குறத விட நல்லாவே இருந்துச்சுங்க. ஃபோட்டோஸ் நான் நிறைய எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஃபோட்டோஸ் வரல. பட் நேரில் பார்க்குறதுக்கு வாவாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, டூரிஸ்ட் ஸ்பாட் வைஸ் வந்து டன் ஃபார் த டே. ஃபைனலி டின்னர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஸ்டர் பே அப்படின்ற ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் லான் ஏரியாவில் தான் இங்கே டின்னர் சர்வ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேண்டில் லைட் டின்னர். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையர் எண்டில் தான் இருந்துச்சு. மற்றபடி ஃபுட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆம்பியன்ஸ் வைஸ் வி ஆர் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் இன் திஸ் ஹோட்டல். The next day. ரெண்டுமே 2 different malls. But the thing is அது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 1/2 kilometer or 1 kilometer அப்படிதாங்கிறனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. நம்ம ரெண்டுத்துக்கும் போயிட்டு எங்கே வாட்டர் நல்லா இருக்குது குளிக்கிறதுக்கு பார்த்துட்டு குளிக்கலாம். பால்முடி ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னா கூட இந்த குளிக்கிற அளவு வாட்டர் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாமே ஷோ பண்ணுறேன்.
எல்லாமே கேரி பண்ணிட்டு வந்திருக்கோம். பட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே ஃபேமிலியோட குளிச்சுட்டு இருக்காங்க. பார்ஷலி சேஃப், பட் வந்து நம்ம ஆழமாக இருக்க இடத்துக்கு போகாம இந்த இடத்துல எனக்கு குளிக்கும்போது சேஃப். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, நீ கேட்டால் சொல்வேனே. தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் பிகாஸ் வந்து வாட்டரோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் குளிக்கவே முடிய நிலவும் இல்லாமல் ஒரு ஃபோக்கஸ்டாக இட்ஸ் பீன் அண்ட் ஹார். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த போட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் என்னால் அந்த சைடுக்கு போக முடியலாங்க. இந்த சைடு என்ட்ரன்ஸ்லேயே போகிறதுனால எங்களால் பேக் சைட்லேருந்து வர முடியல. பட் அது காஸ்ட் பேஸஸா இல்லை ரிசர்வேஷனா தட் வி கம்ப்ளீட்லி டோன்ட் நோ. மேபி இந்த டீட்டெயில்ஸ் என்னால் முடிச்சுலாம் கலெக்ட் பண்ணி அதையுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான கிளைமேட், அதை ஆல்ரெடி மென்ஷன். இங்கேவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வாங்க. பிகாஸ் இருட்டில் பிறகு வந்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் எப்படி இருக்கும்னு தெரியல. பிகாஸ் ரைட் ப்ரொவைடிங் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் வந்து பேலஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். லெட்ஸ் சீ தட் ஆல்சோ. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் we are on the way to மைசூர் பேலஸ். பிகாஸ் வந்து சண்டேஸ் எல்லாம் மைசூர் பேலஸில் லைட்டிங்ஸ் இருக்கும். தட் வில் பி அரௌண்ட் 6:30 to 7 o'clock. நவ் டைம் இஸ் 5:30. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 30 minutes ஆகிடுங்க. ஸோ தட்ஸ் வே வி ஆர் ஸ்டார்டிங் இயர்லி.
டைமிங் பார்த்தீங்கன்னா 7 to 8. ஸோ நீங்கள் மைசூர் பேலஸ் வரீங்க அப்படின்னா மார்னிங் டைம் வராதிங்க, ஈவினிங் டைம் வரும்போது உங்களுக்கு லைட்டிங்ஸும் கவர் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் வந்து இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 1 lakh லைட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது 1 lakh அப்படின்னு இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் மைசூர் பேலஸில் மட்டும் லைட்டிங்ஸ் இருக்காதுங்க. இது சுற்றி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச், இந்த பில்டிங் எல்லாத்துலேயுமே லைட் இருக்கும். நீங்கள் கிட்ட போய் பார்க்கும்போது தெரியும் இது கைண்ட் ஆஃப் ஒரு குண்டு பல்ப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், 1 lakh குண்டு பல்ப் 1 hour மட்டும் எரிஞ்சிச்சுன்னா அது எவ்ரி சண்டே எவ்வளோ பவர் கன்சியூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் கார்டன்ஸில் டெய்லி 6:30 to 7:30 லைட்டிங் ஷோ இருக்கும். அவ்வளோதாங்க, வி ஆர் டன் ஃபார் த டே. அதை தாண்டி அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தேவராஜ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்கும். ஸோ அங்கே போயிருந்தோம். பட் நாங்கள் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டிங்ஸ்க்கு முன்னாடியே அந்த மார்க்கெட் கவர் பண்ணிவிடுங்க. டின்னர் எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்த பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஷிர்வாத் கிராண்ட். இது வந்து பேலஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 2 to 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருந்துச்சு. போயிட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அட்வென்ச்சர் பார்க் தாங்க வந்திருக்கோம். இந்த அட்வென்ச்சர் பார்க் எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குன்னா பால்முரி போகிற ரூட்டில் இருக்குது. நீங்கள் இப்படி போகும்போது உங்களுக்கு பால்முரி, எடுமுடி ரெண்டுமே வரும். நாங்கள் இது போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர் பார்க் எங்கள் கண்ணுக்கு பட்டுது. சரி இதை பண்ணியே அவ்வளோ நாங்கள் யோசிச்சோம். பட் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிச்சு வெளியே வரும்போது சரியான ட்ரெஸ்லிங்கு சில்லுன்னு இருந்துச்சு. ரூமுக்கு போனால் போதும்ன்றக்கவும் நாங்கள் அதை கவர் பண்ணல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே, பிகாஸ் இந்த ட்ரிப் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே ட்ரிப் அப்படின்றதுனால இன்றைக்கி மண்டே 3rd day. இப்போ பாருங்கள் இந்த இடமே வெறிச்சோடு இருக்குது. பட் சண்டே வந்து சம்மர் ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நான் இப்போ தான் ஒரு கால் பண்ண ஒரு ஆன் த வேல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 5 minutes வந்த பிறகு இது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.
ಅಡ್ವೆಂಚರ್ ಪಾರ್ಕ್, ಶ್ರೀರಂಗಪಟ್ಟಣ ತಾಲೂಕು, ಮಂಡ್ಯ ಜಿಲ್ಲೆ, ಬೆಳಗೊಳ ಹೋಬಳಿ, ಬಲ್ಮುರಿ ಫಾಲ್ಸ್. ATV bikes per lap 150 rupees. Paintball gun 8 ball 100 rupees. Archery 4 sticks 50 rupees. You can come and enjoy the moments of games. அட்வென்ச்சர் பார்க் வந்து கவர் பண்ணிடணும். இங்கே வந்து ஒரு லேப்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் இட் காஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 150 rupees and we completed 4 laps பிகாஸ் நாங்கள் இண்டிவிஜுவலாக 2 பேர் ஒரு தடவை போகணும், ப்ளஸ் 2 பேரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் பைக்கில் பட் சேர்ந்து ஒரே பாத்தில் வந்து 2 times கம்ப்ளீட் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே பெயிண்ட் பால் இருந்துச்சு. 8 balls காஸ்ட் ஆஃப் 100 rupees. You have to aim those 2 boats. இதையுமே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆச்சு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நவ் வி ஆர் டன் வித் திஸ் அட்வென்ச்சரஸ் ஏரியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Day 3 நாங்கள் செகண்ட் ட்ரிப் எங்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சர்ச் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் படிச்சுருந்தா நம்ம நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம். அது முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் வேறு எதுனா கவர் பண்ணலாமா இல்லை வந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஹெல்த் கண்டிஷன் பியூர்லி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஏரியா. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 30 minutes இங்கேருந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் செக் அவுட் பண்ணி நாங்கள் இதோட நம்ம மைசூர் ட்ரிப் ரொம்பவே ஹாப்பியாக முடிஞ்சிருச்சுங்க. பட் என்னோட வீடியோவில் நீங்கள் நிறைய பிளேசஸில் இந்த வில்லா பற்றி ஆர் இந்த ரூமை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் எங்கே தங்கியிருந்தேன் அப்படின்ற அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் நான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். பட் அந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வில்லாவோட அமெனிட்டிஸ், ரூம் டூரோட காஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் இட் கைஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் and subscribe my channel. And if you have any more thoughts, please mention in the comment section. Whatever comments you are mentioning, that will encourage me to put more and more videos. Bye bye.